அஸ்ஸலாமு அலைக்கும். திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு மக்கள் குடிக்கிற தண்ணீர் தொட்டியை அடிச்சு உடைச்சிருக்கானுங்க திமுக ரவுடிகள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மணல் திருட்ட தட்டி கேட்டாருன்றதுக்காக அவரை போட்டு சர மாதிரியா அடிச்சிருக்காங்க. அவர் அழுதுகிட்டே வீடியோ போடுறாரு. நான் ஏன் இந்த திமுக கூட இருக்கிற இந்த முஸ்லிம் கட்சிகள், கம்யூனிஸ்ட், விசிகெல்லாம் கொத்தடிமைகள் சொல்றேன்னா, இந்த அநியாயத்தை குறித்து எவனுமே வாய் திறக்கவே மாட்டானுங்க. பிஜேபி பண்ணா பெருசா பேசுறீங்க, அதிமுக காரன் பண்ணா பேசுறீங்க, ஆனா திமுக தப்பு செய்யும் போது மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறானுங்க. இத்தனைக்கும் அந்த தண்ணீர் தொட்டி அடிச்சு உடச்சாங்களா, அது வீடியோ எடுத்து போட்டவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், DUI5, நம்ம சிபிஎம் கட்சியோட ஒரு கிளை பிரிவு. அவரை காலை 4 மணிக்கு கைது செஞ்சுட்டு போறாங்க. இப்போ வரைக்கும் கம்யூனிஸ்ட் தலைமை அது பெருசா எதுவுமே கண்டனம் தெரிவிக்கல. இதனாலதான் இவனுங்களை தொடர்ந்து கொத்தடிமைகள் சொல்றது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம செந்தில் இருக்காருல, திமுக பத்திரிகைகள், திமுக கொத்தடிமை செந்தில், அவர் என்ன சொல்றாருன்னா, ஐடி கம்பெனி காரன் சாப்பிடறான்ல சோறு, ஐடில வேலை செய்யறவன், அந்த சோறு திமுக போட்ட சோறான். இதுல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக மட்டும் இல்லன்னா இவங்க எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருப்பானுங்க, இவங்களுக்கு சோறு போட்டதே திமுக தான் அப்படின்ற ஒரு அயோக்கியத்தரமா பேச்சு பேசுறாரு. நீங்க ஐடி கம்பெனி திறக்கலன்னா அவன் வேற ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிட தான் போறான். நான் இல்லன்னா உனக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருப்பேன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு. சரி, ஐடி கம்பெனி கலைஞருக்கு கொண்டு வந்தாரானா? ஆமா, கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, ஸ்கூல் படிக்கும் போதே, அப்போ கம்ப்யூட்டர் வளர்ச்சி அடையும் போதே கம்ப்யூட்டர் கிளாஸஸ் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அவனுக்கு பயிற்றுவிச்சு அவன் படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது எங்க வேலைக்கு போவான்னு டைடல் பார்க் போன்ற பல ஐடி நிறுவனங்கள்ல கலைஞர் தான் கொண்டு வந்தார். அதுல மாற்று கருத்தே இல்ல. அதுக்காக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கலைஞர் மட்டும் இல்ல, ஜெயலலிதாவும் கூட நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அம்மா உணவகம் சூப்பர் திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதாவது பிறந்த குழந்தைய உங்களால வளர்க்க முடியலையா, அது கொண்டு கவர்மெண்ட்டை கொடுத்துக்க, நாங்க வளர்த்துக்கிறோம் ஜெயலலிதா சூப்பர் திட்டம். இது மாதிரி பல திட்டங்கள் 2 பேருமே கொண்டு வந்திருக்காங்க. அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்ல. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆனா அதுக்காக நீங்க செய்யற அயோக்கியத்தனத்தெல்லாம் ஆதரிச்சு திரும்பி உங்களுக்கு ஓட்டு போட முடியாது. ஓகே, நீங்க செய்யற ஊழல், நீங்க செய்யற குடும்ப அரசியல், மது விற்று மக்களை நாசப்படுத்துற இந்த திட்டங்கள் எல்லாம் ஆதரித்து அதுக்கு திரும்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை திரும்பி கொண்டு நிறுத்த முடியாது. ஓகே, அப்போ இந்த அயோக்கியத்தனங்களுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தன் என்ன பண்றான், தான் பெத்த பொண்ணையை ரேப் பண்ணிடுறான். நிறைய கேஸ் நடக்குது நாட்டுல. அதே மாதிரி இப்ப அவனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தும் போது அவன் என்ன சொல்றான், இந்த பொண்ணை பெத்து வளர்த்து சோறு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இது என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குது பாருங்களேன் அப்படின்றான். இது எப்படி இருக்கும் இந்த வாதம்? நான் தான் இவ்வளவு பெத்தேன், வளர்த்தேன், சோறு போட்டேன், என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னா, டேய் நீ அதெல்லாம் செய்ய வேண்டியது உன்னோட கடமை. பெத்த சோறு போட்ட வளர்த்த அதெல்லாம் சரி, ரைட்டு தான். அதுக்காக நீ பெத்த பொண்ணை ரேப் பண்ணுவியா? அதுக்கு பதில் சொல்ற அயோக்கிய பையன்னு கேட்டா, இவங்க திமுக காரனுக்கு இப்படிதான் ஒப்பார வைக்கிறானுங்க. நாங்க அந்த திட்டம் கொண்டு வந்தோம், இந்த திட்டம் கொண்டு வந்தோம், உங்களை படிக்க வச்சோம். அதெல்லாம் சரி, ஏன் ஊழல் செய்யற, ஏன் மதுபானம் விற்கிற, ஏன் குடும்ப அரசியல் செய்யற, இதுக்கெல்லாம் பதில் சொல்றானா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நாங்க அதை பண்ணமே இதை பண்ணமேன்னு 70 வயசு கிளவி மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க. ஓகேயா, எங்களுக்கு இங்க என்ன பிரச்சனைனா, நீ பண்ற அயோக்கியத்தனம் தான் பிரச்சனை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஊழலை நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. நாங்களாம் நல்ல திட்டங்கள்லாம் செய்யறோம், நாங்க குடும்ப அரசியல் பண்றதையோ ஊழல் செய்யறதையோ மதுபானம் விற்கிறதையோ நீ கேள்வி கேட்காத, அதெல்லாம் எடுத்துக்கோ, அது எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கோ, நார்மலைஸ் பண்றாங்க. நாங்க என்ன நார்மலா எடுத்துக்கணும்? ஓகே, நாங்க ஏன் இந்த நாட்டை நாங்க ஏன் ஜப்பான் மாதிரி இல்ல, சிங்கப்பூர் மாதிரி கவலைப்படுறோம்? இவன் என்ன சொல்ற தெரியுமா, பூச்சாண்டி காட்டி பீகார் மாதிரி ஆயிடும், ஊபி மாதிரி ஆயிடும். நீ ஒழுங்கா ஆட்சி செஞ்சா பிஜேபி வரமாட்டான். நீ நல்லா ஆட்சி செஞ்சினா சிங்கப்பூர் மாதிரி ஜப்பான் மாதிரி ஆகும். இதுதான் இங்க இருக்க இப்ப 2K கிட்ஸுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கான கேள்வி. அவன் கேள்விக்கு பதில் சொல்லாம இன்னும் பழைய புராணம் பாடி நீ அவனை ஏமாத்த நினைச்சினா கண்டிப்பா ஏமாத்த முடியாது.